Hi everyone, good morning there in India and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. ஸோ எங்களுடைய ஒரு வீக்கெண்ட் vlog தான். இங்கே வந்து வெக்கேஷன் டைம், ஸ்கூல் டைம்லாம் வந்து இப்போது லீவில் இருக்காங்க பசங்க. ஆகஸ்ட் தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம், ஒரு 1 day vlog மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான கண்டென்ட் ரிலேட்டடாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் பிஃபோர் தட் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நவ் லெட்ஸ் பிகின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே மார்னிங் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஒரு 7:15 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுடைய ப்ராவின்ஸ்லேருந்து ஒரு 1.5 hours டிரைவில் வந்து புந்தரேனாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ப்ராவின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப நாள் பிளான் எங்களுக்கு. ஸோ இப்போ தான் வந்து அனு ஸ்கூல் 10th முடிஞ்சுது அண்ட் எவ்வளோ வந்து ஃப்ரீயாக இருக்கா, ப்ளஸ் அவள் 10th ஸ்கோர் எவ்வளோன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்தேரா அப்படிங்கிற ஒரு பீச்சு. இது எங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சசபிளாக இருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் பீச்சில் தண்ணியிலேயே வந்து நீங்கள் வந்து வீல் சேரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பல வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு பீச் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது இந்த பீச் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து எங்கே பார்க் பண்ணணும், எப்படி வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாமும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷில், அதனால் நம்ம ஒன்று இன்கொயர் பண்ணி அப்படி தான் வந்து நம்ம கேட்டு போகணும். அனு வந்து கொஞ்சம் ஸ்பானிஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை இப்போ பண்ணுறா. அதனால் இப்போதைக்கு எங்களுடைய டிரான்ஸ்லேட்டராக வந்து நாங்கள் கொஞ்சம் அவள்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறோம். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம சென்னையில் இருக்கும்போது இந்தியாவில் வந்து எனக்கு எந்த பீச்சுமே பெருசாக ஆக்சசபிளாக இல்லை. இப்போ தான் வந்து வீல் சேர் ஃப்ரெண்ட்லி பாத்துலாம் போட தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீச் வீல் சேர். நம்ம வந்து இங்கே ஆஃபீஸ் ரூம் இருந்தது ஃப்ரண்ட்டில். அவங்கக்கிட்ட போயிட்டு வீல் சேரில் இங்கே எப்படி போகணுன்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் உங்கள் ரெகுலர் வீல் சேர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த பீச் வீல் சேர் தான் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வாட்டர் கிட்டக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் ஜாலியாக இருந்ததுங்க. தண்ணியில் கால் படும்போது அந்த ஒரு ஃபீலே வந்து வேறு மாதிரியான ஒரு வைப் தான் அது. எவ்வளோ பேர் இதை ஒத்துக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நேச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட், நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச் தான், ஓஷன் தான். ஸோ இதுதான் அந்த வண்டி. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி தள்ளணும், எப்படி கூட்டிகிட்டு வரணும், இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஃபுல் இதில் இருக்கும். நான் ரிட்டர்ன் போகும்போது நான் அதை எடுத்திருக்கேன். ஏன் நான் உள்ளே வரும்போது எடுக்கலைன்னா, முதல்ல இதை பார்க்கலாம், இது எவ்வளோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட் வந்துட்டேன். இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இது எப்படி எக்ஸிட் ஆகும்போது இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்து என்ஜாய் பண்ணது வந்து அனு தான். ஏன்னா நிறைய கேண்டிட் பிக்சர்ஸ், எங்களுடைய ஃபோனில் வந்து அவ்வளோ பிக்சர்ஸ் இல்லைன்ட்டு அவங்க அப்பாவோட ஃபோனில் வந்து ஏதோ கேண்டிட் பிக்சர்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு பிக்சராக எடுத்து அந்தந்த மாதிரி போஸு, இது கரெக்டாக அது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த மண் வந்து பயங்கர சாலிடாக இருந்தது, க்ளே மாதிரி இருந்தது, இந்த மண் மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து பிடிச்சோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மோல்டு மாதிரி பண்ண முடிஞ்சுது ஷேப்போட. ஸோ அதை எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம். ஸோ என்ன நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆனாலும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ நம்ம டெவலப் ஆகியிருந்தாலும் கூட, அட்லாஸ்ட் ஏதோ ஒரு கண்ட்ரியில் பிறந்துட்டு எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பீச் கிட்ட வந்து உட்காந்து நம்ம இருக்கோம் அப்படின்னுலாம் நான் நிறைய வந்து கடவுள்கிட்டக்க இந்த மாதிரி நேச்சர் விஷயங்கள் கிட்டக்கெல்லாம் நான் பேசி கனெக்ட் ஆகிப்பேன் எப்பயுமே. ஸோ நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம இந்தியாவிலேருந்து இவ்வளோ மைல்ஸ் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பீச்சை பார்த்து நம்ம உட்காந்துட்ருக்கோம். எவ்வளோ 40 yearsல வி ஹவ் பீன் ஸோ மெனி திங்ஸ் இன் லைஃப். நிறைய மைனஸ், ஒரு சில ப்ளஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நான் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு பீச் கிட்டக்க பேசிகிட்டே இருப்பேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்.
ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு டாக் டு காட் அண்ட் நேச்சர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு கூட நான் சொல்லுவேன் பீச்சில் வந்து உட்காந்துட்ருக்கிறது. இந்த இங்கே அடிக்கிற அந்த காற்றுல வர மியூசிக் அண்ட் இந்த ஓஷன் வேவ்ஸோட வர அந்த அலைகள் மியூசிக், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு சென்னையிலையும் நிறைய பீச் போப்பேன், பட் டிஸ்டன்ஸான வியூவில் இருந்து தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து தண்ணியில் வந்து நான் கால் வச்சுட்டு ஜாலியாக இருந்ததுன்னா கடவுள் இன்னொரு கண்ட்ரியில் வந்து தான் நான் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே காட்ஸ் டிசிஷன். ஸோ இதுதான் வந்து அந்த பீச் வீல் சேர் நான் உட்காந்துட்டு இருந்தேன் இல்லையா, அவர் எங்கள் ஃப்ரெண்ட் சந்தோஷ். ப்ரைவசி ரீசனுக்காக நான் அவரை வந்து ஃபோட்டோவில் வீடியோலாம் நான் ரொம்ப இன்க்ளூட் பண்ணலைங்க. ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம், பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா நம்ம காமிக்கிறது. ஸோ நான் தான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இந்த உடன் பிளாங்கெட் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் போட்டிருந்தாங்க பீச் கிட்டக்க. அதுக்கப்புறம் வந்தோன்னா இந்த வண்டியை வந்து ஆக்சுவலாக இந்த வீல் சேரை அவங்க புல் பண்ணிட்டு தான் போனோம், முன்னாடி இழுத்துட்டு போனோம். ஏன்னா தள்ளுறதை விட இழுத்துட்டு போகிறது வந்து இது ஈஸி அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவர் வந்து இது நார்மலாக ஒரு லக்கேஜ் ட்ராலி மாதிரி தாங்க இருக்குது, கஷ்டமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருந்தார். ஸோ நீங்கள் அங்கே உடன் பிளாங்க் பார்த்துருப்பீங்க, அது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னாங்க. இப்போது நம்ம சும்மா ஒரு தார்பாயில் ஷீட்டோ இல்லைனா ஏதோ ஒரு போர்டு மாதிரிலாம் போட்டால் அது வந்து உங்களுக்கு உள் வாங்கிடும் மண்ணில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான உடன் ரேம்ப் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃபுல்லாகவே அப்படியே வெளியில் வந்து இந்த வண்டியை அவங்கக்கிட்ட கொடுக்கணும், ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு நான் என்னுடைய வீல் சேரை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, அதையும் நாங்கள் கொடுத்துட்டோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த பீச் vlog வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவும் ஒரு பீச்சில் எப்படி பாத்வே போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவாகவும் இருந்திருக்கும்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் மாலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் மெயினாக அவங்க எங்கள் கிட்டக்க சொல்கிறேன். ஸோ அனுவோட 10th ரிசல்ட் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. அவள் ஓவரால் ஆவரேஜ் வந்து இங்கே அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அமெரிக்கன் சிலபஸில் 95% எடுத்திருக்கா ஓவரால் அவளுடைய ஆவரேஜ் வந்து. ஸோ அதனால் வந்து மெயினாக மால் போகலாம், ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு இருந்தது. கொஞ்ச நாளாக நினச்சிட்டு இருந்தோம். சரி நாங்கள் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்கே வந்துட்டோம், ஒரு 4:30 5 o'clock வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே மழை ஆரம்பிச்சிடும் டெஃபினட்டாக. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இந்த கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அர்ஜென்டோ அப்படிங்கிற வந்து 925 கேரட் கோல்டு வித் அமெரிக்கன் டைமண்ட், அப்படி இல்லைனா லைட்டான பிளாட்டினம் மிக்ஸ்டு, அப்படி இல்லைன்னா ஜெர்கான், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். தோடு, செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் இருக்கும், ஃபிங்கர் ரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதில். ஸோ இங்கே வந்து அவளுக்கு ஒரு தோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அவள் ஃபைனலாக வந்து ஒன்று பிக் பண்ணால். ஸோ ரொம்ப குட்டியாக க்யூட்டாக வந்து இருந்தது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு $15-20 கிட்டக்க வரும், கேரண்டியோடு இருந்தது. ப்ளஸ் ஆஃபர் போயிட்டு இருந்தது. இப்போ இங்கே இருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிற பீஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது, இல்லைனா இது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 1 year கேரண்டி கொடுத்துருக்காங்க, ஸ்டோனுக்கும் கொடுத்துருக்காங்க, 925 அந்த கோல்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவள் தோடு செலக்ட் பண்ணால். அவள் வேர் பண்ணும்போது நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் கண்டிப்பாக வந்து அந்த பிக்சர் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அவளுக்கு காது ஹோல் வந்து ரொம்ப குட்டி, அதனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டெட்டாலாம் எடுத்தால் கூட அவளுக்கு போட்டுக்க முடியாது. அந்த அந்த சொரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அவளால் வேர் பண்ண முடியாது. அதனால் குட்டியாக க்யூட்டாக இந்த மாதிரி 3 ஸ்டோன் வச்சு இந்த ஃப்ளாரல் டிசைனில் வந்து எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வேறு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது, மால் வந்தால் என்னங்க வேலை நமக்கு, எதில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். இதுக்கு நடுவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த பேண்ட் டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மியூசிக் மட்டும் இல்லாமல் டான்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மியூசிக் அண்ட் இந்த பார்க்குறதுக்கு. கேட்டு பாருங்கள்.
ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அங்கே ஒரு 2-3 மினிட்ஸ் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக குட்டி பசங்களோடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒரு கொஞ்ச நேரம் நம்ம எல்லாருமே கிட்டாக மாறின மாதிரி நாங்கள் அங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமி ஹில்ஃபிகர் வந்து போயிருந்தோம். ஏன்னா ஃப்ளாட் 50% ஆஃப் அப்படின்னு நினச்சி நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 50% அப்படிங்கிறத நாங்கள் அப்புறம் தான் நோட் பண்ணோம். சரி ஓகே நம்ம என்ன இருக்குது பார்க்கலான்னு. எனக்கு மெயினாக வந்து டாமி ஹில்ஃபிகர் பிராண்டில் வாட்சும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாலெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்கும், பட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு போயிருந்தோம். சரி என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு. ஸோ அங்கே ஒரு வாட்ச் இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேல இருக்குது, ஓகேவா. மற்றபடி உள்ளெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு தெரியும் இங்கே டாமி ஹில்ஃபிகருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கெலாம் கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் $270. நான் டாலர்ஸ்லேயே சொல்கிறேன். ஏன்னா எங்களோட லோக்கல் கரன்சி கொலோனஸில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஐஎன்ஆர்லலாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டாலர் இஸ் ஈஸி வே. US டாலரில் இது வந்து $270 ஆச்சு. ஸோ பார்த்தோம், ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அனுட்ட சொல்லியிருக்கேன், நீ நல்லா படித்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு உன்னுடைய ஓன் கார்டு எடுத்துகிட்டு வந்து நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அவங்களுடைய அந்த ஷர்ட்டு ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிற அந்த ஸ்வெட் ஷர்ட்னு சொல்லுவாங்கள்ல, மென்ஸ் வேர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. ஐ திங்க் அதெல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. கண்டிப்பாக இந்தியாவில் இது வாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை, ஏன்னா அங்கே நமக்கு ப்ரைஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து $250 அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பட் எனிவே நான் வாங்கலை, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் விண்டோ ஷாப்பிங் தாங்க செய்வாங்க. நீங்கள் ஒன்றுமே வாங்கலையா அப்படின்லாம் நம்மளை வந்து யாரும் இங்கே பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ ஸ்பானிஷில் எப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அவங்க ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஸோ நத்திங் டு ஃபீல் பேட் அபவுட் விண்டோ ஷாப்பிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஸ்வலாக மால்ஸ்குள்ளே எங்கேயுமே வந்து ஷாப்பிங் இந்த மாதிரி க்ரோசரி வெஜிடபிள் ஸ்டோர்லாம் இருக்காது. இங்கே மட்டும்தான் அந்த முல்டி பிளாஸாவில் மட்டும்தான் இருக்குது. நான் ஏன் முல்டி பிளாஸா என்ட்ரன்ஸ்லாம் காமிக்கிறேன்னா நான் ஏற்கனவே ஒரு vlogல போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திருப்பி நான் அதை என்ட்ரன்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மால் காமிக்கல. ஸோ நான் எக்ஸிட் ஆகும்போது உங்களுக்கு அதோடைய வீல் சேர் ஆக்சசபிள் செக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து முல்டி பிளாஸா, இது மல்டி பிளாஸா தான் ஆக்சுவலாக பேர். ஆனால் ஸ்பானிஷில் யூங்கிறது வந்து ஊ. ஸோ முல்டி பிளாஸா அப்படின்னு தான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இந்த கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆட்டோ மெர்காடோ. இது பயங்கரமான ரேஞ்சான ஒரு சூப்பர் மார்க்கெட். வால்மார்ட் அண்ட் மேஸ்மெனோஸ், அது ப்ரைஸ் மார்ட் இதெல்லாம் விட இது ஒரு ஸ்டெப் அஹெட்டான ஒரு சூப்பர் மார்க்கெட். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு $10 $5 டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட்லி நாங்கள் எடுக்க மாட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து மற்ற வால்மார்ட்டில் கூட கிடைக்காது இங்கே. அதனால் இங்கே வந்து நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். விச் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஆட்டோ மெர்காடோவில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் அது வந்து அதிகம். அப்படி தான் நான் வந்து சொல்லுவோம். நானும் கிட்டேயும் அதுதான் சொல்லுவேன். மேக்ஸிமம் வால்மார்ட்லேயே எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ இங்கே வந்து நான் மெயினாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வந்து 20% ஆஃப் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் நெயில் ஆர்ட்டு, நெயில் கேர் இது எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஆஃபர் இருந்தது. பட் எனக்கு வந்து பெட்டராகவே நான் வால்மார்ட்லேயும் பார்த்தா மாதிரி இருக்குது. ப்ளஸ் முந்தோ காஸ்மெட்டிக்கோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் காஸ்மெட்டிக் ஷாப், அங்கேயுமே இட் வாஸ் லைக் குவைட் குட். ஸோ வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் இங்கே வேக்ஸ் ஷீட் வாங்கினோம். ரொம்ப நாளாக வந்து இங்கேயும் வீட் இருக்குது பாருங்கள், நம்ம இந்தியாவில் வீட் இருக்கும்ல அதே மாதிரி வீட் இருக்குது. அண்ட் இதில் வந்து வேக்ஸ் ஷீட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட், இது ஆட்டோ மெர்காடோட ஓன் பிராண்ட் ஒன்று இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வேக்ஸ் ஷீட், எப்பிலேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ முடியும் போது ரொம்ப பசி, காஃபி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம். ஏன்னா மார்னிங்லேருந்து பீச்சு அதெல்லாம் இருந்ததுனால ட்ரெஸ் எல்லாம் வேறு கொஞ்சம் வெட்டாகவே இருந்தது, கொஞ்சம் மட்டாக இருந்தது, கொஞ்சம் டயர்டாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே இந்த மால்குள்ளேயே வந்து ஸ்டார்பக்ஸ் இருந்தது. எனக்கு ஸ்டார்பக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காஃபி இந்தியன் ஸ்டைல்லையும் கொஞ்சம் இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சரி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு, அவர் ஜெய்யை வந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறாரு.
என்னை வந்து அனு கூட்டிகிட்டு போனான். ஸோ நான் மோஸ்ட்லி ப்ரொப்பலும் பண்ணிப்பேங்க. ஏன்னா ஐ எம் வெரி யூஸ் டு ப்ரொப்பலிங் மை ஓன் வீல் சேர். ஸோ யாரும் இல்லாட்டியும் நான் வந்து ப்ரொப்பல் பண்ணுறதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அவருக்கு வந்து வீல் சேர் ப்ரொப்பலிங்கில் அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா அவரால் ஓரளவுக்கு வாக் பண்ண முடியும் அதனால். ஸோ எனிவே இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எக்ஸிட் ஆனோம். பார்த்தா சரியான மழைங்க, ரொம்ப ரொம்ப மழை. நெக்ஸ்ட் டைம் நான் எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ வீடியோவில் வர ஓகேவான்னு கேட்டுட்டு நான் வந்து அவர் பேர் பிக்சர் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபாட் கடை. எனக்கு ஒரு ட்ரைபாட் அண்ட் கிம்பிள் பார்த்துட்ருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா 5 வருஷம் ஆச்சுங்க நான் வந்து எனக்குன்னு ஒரு ட்ரைபாடில் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் ப்ராபப்ளி நான் வந்து ஒரு கிம்பிள் ஆர் a better version of a selfie stick or a tripod வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ வெளியில் வந்தாச்சு. இதுதான் வந்து மாலோடைய என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நல்லா ஜில்லுன்னு ஆகிடுச்சு கிளைமேட்டு. மத்தியானம் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. பட் பீச்சில் வெயில் இல்லாமல் மழை வந்தால் நம்ம என்ஜாயும் பண்ண முடியாது. ஸோ லக்கியாக வந்து வெதர் வாஸ் ஃபேவரிங் அஸ் இன் பீச். ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் மழை. ஸோ நாங்கள் கார் பார்க்கிங் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என் கூட சேர்ந்து அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon in my another vlog. Take care and bye bye everyone.